மணிமேகலை இஷ்யூ காரணமா பிரியங்கா நாட்டை விட்டு ஓடி போயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ரொம்பவே சூப்பராக வனிதா விஜயகுமார் அவர்கள் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விஜய் டிவியோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஆங்கர் தான் பிரியங்கா அவர்கள். சமீபத்தில் குக் வித் கோமாளியில் கலந்துக்கும் போது அங்கே ஆங்கராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த மணிமேகலை அவர்களோட ஒரு சில தகராறு ஏற்பட்டிருந்துச்சு. அண்ட் இது மிகப்பெரிய ஒரு கிளாஷாக மாறி இருக்கு. இப்போ இந்த ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில் இவங்க ரெண்டு பேர்த்தோட இஷ்யூவை பற்றி தான் ஏராளமான நபர்கள் கருத்து தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் வனிதா விஜயகுமார் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது வந்து ரெண்டு பேருக்குமே சரியான விஷயம் கிடையாது. ரெண்டு பேருமே நல்ல திறமையான பெண்கள், ரெண்டு பேரையுமே எனக்கு பல வருஷமாக தெரியும். இருந்தும் ஏன் இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியலை. பிரியங்காலாம் எனக்கு கால் பண்ணி பயங்கரமாக அழ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு பிரியங்கா நாட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க, அதுக்கு முக்கிய காரணம் இந்த மணிமேகலை அவர்கள் இஷ்யூ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா மணிமேகலை அவர்களுக்கு பயந்தெல்லாம் பிரியங்கா அவர்கள் நாட்டை விட்டு ஓடி போகல. அவங்க இப்போ வந்து அயர்லாண்டில் இருந்து வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, குக் வித் கோமாளி ஷோ சமீபத்தில் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷோ முடிச்சதுக்கப்புறம் அந்த ஷோலேருந்து ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு அவங்க வந்து வெளியில் போவாங்க. நம்ம செலிபிரிட்டிஸ் எல்லாமே சென்னையில் முக்கியமான இடங்களுக்கு போனால் என்ன ஆகும், அவங்க வந்து ரெஃப்ரெஷ் ஆக போயிருப்பாங்க, ஆனால் அங்கே ஃப்ரஸ்ட்ரேட் தான் ஆவாங்க. அதனால் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாரின் போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் பிரியங்கா அவர்களுமே ஷோ முடிகிறதுக்கு முன்னாடியே டிக்கெட் போட்டாங்க. ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் போயிட்டாங்க. மற்றபடி அவங்க யாருக்கும் பயந்தோ யாருக்கும் கருத்து சொல்ல பயந்தோலாம் இங்கேருந்து போகலை. பிரியங்கா அவர்கள் முழுக்க முழுக்க அவங்களோட ஹாலிடேஸை என்ஜாய் பண்ண தான் வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேலும் பிரியங்கா அவர்கள் தன்னிடம் கால் பண்ணி ரொம்பவே எமோஷனலாக பேசியிருந்தாங்க, அழுதுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கூட வனிதா விஜயகுமார் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு இஷ்யூவை பற்றி வனிதா அவர்கள் ஷேர் பண்ணியிருந்த எல்லாமே இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போகுது. அண்ட் இப்போ வரைக்கும் இந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது பெருசாகிட்டே தான் போகுது. நீங்கள் இந்த ஒரு இஷ்யூவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? யார் மேலே தப்பு, யார் மேலே சரின்னு நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல திரைப்பட நடிகையான திரிஷா அவர்கள் சமீபத்தில் ஒரு கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரர் மேலே. அவர் பேர் மெய்யப்பன். அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்குமே காமனான ஒரு செவர் இருந்திருக்கு. அண்ட் அந்த ஒரு செவரை மெய்யப்பன் அவர்கள் இடிச்சிட்டு கொஞ்சம் பெருசாக கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பார் போல. ஆனால் திரிஷா அவர்கள் இந்த ஒரு செயல்பாடு எனக்கு இடையூறாக இருக்குது, என்னோட வீட்டோட அமைப்பை மாற்றுது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு கேஸ் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்திருந்துச்சு. இதை விசாரித்த நீதிபதி இரண்டு பேரையுமே கூப்பிட்டு இரண்டு பேர் தரப்பில் இருக்க நியாயங்களையும் கேட்டு, இப்படி பண்ணுங்க, இதற்கு போய் கேஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சமரசம் பண்ணி அனுப்பி வச்சிருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு இந்த சின்ன சின்ன விஷயத்து கூடயா கேஸ்லாம் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. எது எப்படியோ சமீபத்தில் திரிஷா அவர்கள் நடித்து நடிச்சுன்னு சொல்ல முடியாது, கேமியோ பண்ணியிருந்த பாட்டு மட்ட சாங் இருக்கு இல்லையா, அது சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. சமீபத்தில் இந்த பாடலோட ஹெச்டி சாங் கூட அவுட் ஆகியிருந்துச்சு. அண்ட் அது வந்ததுக்கப்புறம் இன்னமும் சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அடுத்து இவங்களுக்கு எப்போ கல்யாணம் அப்படிங்கிற டாக்ஸ் தான் பயங்கரமாக போகுது. அதற்கான ஆன்சரை கூடிய சீக்கிரம் அவங்களே சொன்னால் சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.